நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் இரு. வாங்க, நாம எல்லாரும் சூர்யாவோட கடைக்கு போய் ஜிலேபி சாப்பிட்டு வரலாம். ஜிலேபியா? சரி வாங்க அத்தை போலாம். போலாம். அம்மா. சூர்யா, இன்னைக்கு நாங்க மாமியாரும் மருமகளும் உன் கடையில ஜிலேபி சாப்பிட வந்திருக்கோம்பா. அவ்வளவுதானே? சரிங்கம்மா, நான் இப்பவே சூட ஜிலேபி போட்டு தரேன், சாப்பிடுங்க. வந்து உட்காருங்கம்மா, வாங்க. உள்ள வாமா. ஏமா நிக்கிற? உட்காரு. உன் புருஷன் கையால செஞ்ச ஜிலேபியை சாப்பிட மாட்டியா என்ன? பாருங்க அத்தை, இப்படி ஜிலேபி வாங்கி கொடுத்து நீங்க என்னோட மனசை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. சுட சுட ஜிலேபியோட சேர்த்து சூடான சமோசாவும் சட்னி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல? சூர்யா, நீ எதுவுமே கேட்க மாட்டியா? நான் இன்னைக்கு எதுக்காக உன் கடைக்கு வந்திருக்கேன், எந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா? அம்மா, அது நீங்களே சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல, அதான். இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி முதல் பெரிய தப்பு செஞ்சுட்டா. பாத்துப்பா. ஐயோ, கை ரொம்ப சுற்றுச்சா என்ன? ஜிலேபி செய்ய முடியாதோ? கொஞ்சம் கவனமா செய் சூர்யா. ஜாக்கிரதையா பார்த்து பண்ணு. பழகி போன வேலையை செய்யும் போதே கையை சுட்டுக்கிட்டா இப்படி? நீ எதுக்கும் கவலைப்படாத. இத ஒரு உதாரணமா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இனிமே அவளுக்கு எல்லாமே இந்த மாதிரி சவாலா தான் இருக்கும். உன் பொண்டாட்டிக்கு நான் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அம்மா, அம்மா இந்தாங்கம்மா. நீங்க சாப்பிடாமலே போறீங்களே? சாப்பிடுவேன், நிச்சயமா சாப்பிடுவேன். ஆனா உன்னோட பொண்டாட்டி அந்த 3 தப்பையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுவேன். நான் அதை சாப்பிடுறேன். இங்க பாருங்க, நான் எப்பெல்லாம் உங்க கடை பக்கமா போறேனோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பசி எடுக்கும். அதனால இந்த ஜிலேபியை இப்ப நான் சாப்பிட கொண்டு போகட்டுமா? என்ன மீனாட்சி? சந்தியா, என்ன பண்றீங்க? கையில அழுக்காடு போகுது. உங்களுக்காக இப்ப ஜிலேபி பண்ண போறேன். தினமும் எத்தனையோ பேர் உங்க கையால செஞ்ச ஜிலேபியை சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நான் பண்ண ஜிலேபியை நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜிலேபியை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. சந்தியா, என்ன ரொம்ப சூடா இருக்கு,
தெரிச்சிருச்சுன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த உலகத்தோட பெஸ்ட் குக்கோட மனைவி நான். எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதா என்ன? முதல்ல நீங்க போய் அங்க உட்காருங்க. போங்க. உட்காருங்க. 2 நிமிஷத்துல ஜிலேபி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க பாத்தீங்களா? சுட சுட ஜிலேபி. என்ன ஜிலேபி சிரிக்குது? இதுவா ஸ்மைல். நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப அழகான விஷயமே இதுதான். அதுதான் நம்மளோட சிரிப்பு. ஏனுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமா வேணாலும் இருக்கட்டும், நம்ம இந்த சிரிப்பை மட்டும் இழக்கவே கூடாது. அதனால இப்ப சிரிங்க பார்க்கலாம். சரிங்க. இப்போ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. பரவாயில்ல சந்தியா, ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் யாரோட பொண்டாட்டி? நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேலை இங்கே நின்றதால ஜிலேபியை சாப்பிட முடிஞ்சது. இல்லைன்னா உள்ள போயிருந்தா அத்தை அதுக்கு வேற திட்டிருப்பாங்க. ஒழுக்கு தேவையில்லாம திட்டு வாங்கணும். இவள இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. இவ ஏய் நில, நீ எப்படி? நீதானே அந்த நீதானே? ஏய் நில, ஏய் நில, எங்க ஓடுற? ஐயோ வலி விடுமா? சொல்றல நில. ஐயோ பாத்து போங்கம்மா. ஏய் நில, நிக்க போறியா? ஏய் நில, சொல்றல நில. ஐயோ எங்க ஓட பாக்குற? ஒழுங்கா வந்து இங்க நில்லு. என்ன சும்மா பாத்துட்டு இருக்கேன். ஐயோ பாக்குறதுக்கு என்னங்க இருக்கு? இவங்க என்னோட அக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா அதான் கைய புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போங்க, வேற ஒண்ணும் இல்ல. போங்க 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 போங்களே. என்ன என்ன பாக்குற? எங்க தப்பிச்சு ஓடலன்னு பாக்குற? முதல்லலாம் கையில நோட்டு கட்ட பார்த்தா அப்படியே புடுங்கிட்டு ஓட பாப்பல்ல. இப்ப எங்க ஓட பாக்குற? நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா அந்த வேதராணி, அவளை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒண்ணு அதே ஜெயிலுக்குள்ள நான் தூக்கி போட வைக்கிறேன்னா இல்லன்னு பாரு. ஐயோ என்ன விட, முதல்ல விடு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாத. உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அந்த வேதராணிக்கு நல்ல பேர் வந்தது. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க. இந்த விஷயம் அவங்களோட எதிரிகளுக்கு பிடிக்கவே இல்ல. அவங்கள எந்த காரணமும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஜெயில தள்ளிட்டாங்க. அப்புறம் இங்க பாருங்க, உங்களை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. உங்க ட்ரீட்மெண்ட் பாதியிலே நின்னு போச்சு. அட, ஒருவேளை ட்ரீட்மெண்ட் முழுசா எடுத்துக்கலைன்னா யாருக்கு என்ன தெரியும்? ஒருவேளை ஆண் குழந்தைக்கு பதிலா பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் எப்ப உண்மையை பேசியிருக்கேன்? இது உண்மைதான். ஒரு டாக்டர் எப்பாவது வந்து பேஷண்ட் கிட்ட போய் சொல்லுவாங்களா? எனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலேயே எனக்கு உங்களை எல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. உங்களுக்குலாம் நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியல. நான் ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. என் வயித்துக்குள்ள என்ன குழந்தை இருக்கோ, ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டு வாழ்த்துவாங்க. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தா என் அத்தை என்ன அடிச்சே தரத்துருவாங்க. பயமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே முடியல. நீ கவலைப்படாத. இந்த கவலையை போக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
என்ன என்னது என்ன? உனக்கு தெரியும்ல, வேதராணியோட கிளினிக்க போலீஸ் சீல் வச்சுட்டாங்க. ஆனா பின்னாடி இருக்கிற ஜன்னல் திறந்துதான் இருக்கு. புரியுதா உனக்கு? அப்புறம் இடது பக்கம் இருக்கிற 2வது செல்ஃப்ல தான் உன்னோட மருந்து எல்லாமே இருக்கு. போய் எடுத்துக்கோ, சரியா? ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்க ஷெல்ஃபா? இப்ப நான் என்ன பண்ணு தெரிஞ்சு போச்சு. உன்னோட அக்கா எங்க போயிட்டா? அதுவா, சதீஷ்னு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு ஓடி போயிட்டா. அதனால எனக்கு அவகிட்ட பேசவே பிடிக்கல. நானும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. நல்ல வேளை அந்த வேதராணியோட அசிஸ்டண்ட நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியாவது அங்க போயிடணும். நொண்டி விளையாடுறீங்களா பசங்களா? நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட்டுமா? ஏன்னா எனக்கு நொண்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் விளையாடுறேன். கொடுங்களேன். 2 வீடும் கட்டியாச்சா? கொடுங்க கொடுங்க. ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நான் தான் விளையாடுறேன். அதை என்கிட்ட கொடுங்க, நான் விளையாடுறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன். இருந்தாலும் என்ன தோக்கடிக்க யாராலையும் முடியாது. நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. இப்ப பாத்துக்கிட்டே இருங்க. மீனாட்சி, என்னோட மாமியார் இவ்வளவு பெரிய பசங்களா இருக்கீங்க, எப்படி விளையாடணும் கூட தெரியாதா? நான் உங்களுக்கு கத்து கொடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, என் வயித்துக்குள்ள ஒரு பாப்பா இருக்கு. நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னோட மாமியார் என்ன கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேக்குறேன். மீனாட்சி, உனக்கு வயசு ஏற ஏற உன்னோட புத்தி குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். வயத்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்க, இந்த நேரத்துல போய் பிள்ளைங்களோட விளையாடணும்னு நினைக்கிறியா? குழந்தைய நல்லா பாத்துக்கிறத விட்டுட்டு பிள்ளைங்களோட போய் விளையாடிக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, அது வந்து நான் சும்மாதான் அங்க நின்னு அந்த குழந்தைங்களை பார்த்ததும் நானும் குழந்தையவே மாறிட்டேன். நீங்க என்ன பார்க்க வேண்டாம். இந்த இந்த குழந்தைங்கள பாருங்க. இவங்க இல்லத்த எவ்வளவு புத்திசாலிங்க தெரியுமா? ஒரு விளையாட்டை விளையாடி முடிச்சதுமே உடனே எழுதி வச்சிடறாங்க அத்தை. ஏன்னா விளையாட்டு முடியும் போது கணக்கு ரொம்ப சரியா இருக்கணும்ல. என்ன மூளை பாருங்க. கண்டிப்பா இதை இவங்க கிட்ட கத்துக்கணும் அத்தை. இதுல கத்துக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? அத்தை, நீங்க சொன்னீங்கல்ல 3 தவறுகளை செஞ்சா நீ படிக்க முடியாதுன்னு. நீங்க சந்தியாக்கா கிட்ட சொன்னீங்கல்ல, அதுவும் விளையாட்டு மாதிரி தானே. இந்த மொத்த குடும்பத்தையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அத்தை. அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் சந்தியாக்காவோட தப்பெல்லாம் என்றதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? 3 தப்பு 2 தப்பு, 2 தப்பு 1 தப்பா நினைச்சீங்கன்னா இந்த சவால் வீணா போயிடும்ல. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. போய் உன் சந்தியாக்காவை இங்க கூட்டிட்டு வா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாட. உன் கூட சமமா விளையாட ஒரு ஆள் தேவையில்ல. போய் அவளை கூட்டிட்டு வா. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சொல்லுங்க அத்தை. அம்மா சந்தியா, நம்ம வீட்டுக்காக 4 பானை வாங்கணும். எந்த பானை நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பாரு. எது நல்லா இருக்கோ அதை வாங்கலாம். இங்க பாருமா, உன்னோட விரலை வச்சு இப்படி தட்டி பார்க்கணும். எந்த பானையில இருந்து இந்த சத்தம் தெளிவா கேக்குதோ அந்த பானை தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க அத்தை. இந்த மீனாட்சி, இத பிடி. அத்தை, இந்த பானையில இருந்து சத்தம் வருது. இது நல்லா இருக்கா? இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இதே மாதிரி நல்லா பார்த்து ஒரு 4 பானை வாங்கு. சரிங்க அத்தை. தம்பி, இந்த 4 பானைக்கு மொத்தம் எவ்வளவு ஆகும்? 160 ரூபாமா. 160 ரூபாவா? சரி சரி. 4 பானை 160 ரூபா. இந்தப்பா, இந்த பிடி. அப்புறம் சந்தியா, பானையை வாங்கினதுக்கு அப்புறமா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வா, சரியா? இங்க பாருங்கண்ணா, நான் உங்ககிட்ட 4 பானை வாங்கிருக்கேன்ல, நீங்க அதனால எனக்கு ஒரு பானை ஃப்ரீயா கொடுத்தே ஆகணும். இல்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன். நிச்சயமா தரமா. முதல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க. உங்க கடையில 3 புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீயா கொடுப்பீங்களா? ஏன் கடையில புடவை வாங்கினா நான் ஃப்ரீயா ஒரு புடவை கொடுக்கணுமா? பானை விக்கிறவருக்கு அறிவே இல்ல. அக்கா வாங்க போலாம். இந்த 4 பானையை கொண்டு போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சந்தியானி 4 பானை கொண்டு வந்திருக்கீங்க. பானை எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தது நல்லதுக்கு தான். ஏன்னா சமையல் கட்டுல இருக்கிற பானை எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. கொடுங்க நீ, இந்த பானையெல்லாம் கொண்டு போய் நாங்க வச்சிடறேன். கஸ்தூரி, தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்காக இந்த பானையை வாங்க சொல்லல. தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தியா இல்ல வேற எதுக்காவது வாங்கிட்டு வந்தியா? இல்ல மாமா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்தை இதுக்குள்ள நிறைய பணம், அதுக்கப்புறம் தங்கம், தங்க காயின், வெள்ளி காயின் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்க போறாங்கன்னு தோணுது. அந்த காலத்துல எல்லாருமே இப்படிதானே செய்வாங்க. என்னங்க அத்தை? இந்த பானையை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ, கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. போ, போய் சூர்யாவையும் விக்ரமையும் கூட்டிட்டு வா. சரி, இப்பவே கூட்டிட்டு வரேம்மா. ஒருவேளை அத்தை ஏதோ பூஜை செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா வீட்ல ஏதாவது பூஜை செய்றீங்களா? என்ன விஷயம் ஒண்ணுமே புரியலையே. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நில்லு மீனாட்சி. அம்மா சந்தியா, அந்த பானை எடுத்துக்கிட்டீங்க வா. அதை இங்க வை. மீனாட்சி இரு. நீயே போ சந்தியா. அந்த பானையும் நீயே கொண்டு வந்து வை. அதையும் இங்க வை. எப்படி வைக்கணும் தெரியுமா? ஒரு பானைக்கு இன்னொரு பானை பலமா இருக்கணும். இங்க பாரு, நீ செஞ்சிருக்கிற இந்த ஒரு சின்ன தவறால மீதி இருக்கிற 3 பானையும் கீழே விழுந்திருக்கும். ஐயோ, 40 ரூபாய் வீணா போயிடுச்சு. அங்க இன்னும் மொத்தம் எத்தனை பானை இருக்கு சந்தியா? உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? எனக்கும் 3 பிள்ளைங்க. சூர்யா, விக்ரம், மோகன். தேவர்களும் 3 பேர் தான். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். 3 நதிகள் சங்கமமாகும்னு சொல்வாங்க. இப்பவாச்சும் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? சந்தியாக்காவோட 3 பெரிய தவறுகள். இவ எதுக்காக வாயை திறக்கிற? நீ சரியாதான் சொல்லிருக்க மீனாட்சி. எனக்கு முதல்லே தெரியும் இந்த கேள்விக்கு நீ தான் சரியான பதில் கொடுப்பேன்னு தெரியும்.
ஏன்னா உனக்கு அடுத்தவங்க விஷயத்த பத்தி பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே மீனாட்சி. முதல்லயே பேசாதன்னு சொன்னேன். நீ பண்ற தவறெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அடுத்தவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீ உடனே தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பானையும் உன்னோட 3 பெரிய தவறுகளை குறிக்கிற விஷயமா இருக்க போகுது. நீ ஒவ்வொரு தவற செய்யும் போதும் இதே மாதிரி நான் ஒரு பானையை எடுத்து தரையில போட்டு உடைச்சிடுவேன். அதனால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. உடையிறது பானை மட்டும் இல்ல, உன்னோட பிடிவாதம், உன்னோட லட்சியம் எல்லாமே செதறுதுன்னு நினைச்சுக்க.